ஐயோ எப்படியா முண்டா ஆரம்பத்துல என்ன கூட முடியுதா அதை நம்பித்தானே நான் ஆயிரம் நான் ஒரு மென்டல் சின்ன நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாக்கி கேட்பேன். நான் யார்? ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து என்னுடைய பெயர் தான் மாலா. இருந்தாலும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மாலா காண வேண்டும், பேச வேண்டும். நான் கோபமா இருக்கிறேன். எதற்காக தெரியுமா? பள்ளி பாடசாலை முடித்து இந்த காதலி மாலாவை பார்ப்பது வழக்கம் அல்லவா? நீங்கள் வருவீர் வருவீர் என்று நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தாய் நாட்டிலிருந்து அயல் நாடு வந்தோம், பட்டுகள் முடிந்தோம். இந்த
கல்லூரியில் பயிரும் நேரத்தில் தமிழ் பெண்ணே நீ மட்டும்தான். உண்மைதான். உன்னை பார்த்ததும் நீதான் என்னுடைய இதய ராணி என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டேன். வாழ்ந்தால் உன்னோடு, இல்லையே எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டிவிட்டேன். நிறுத்துங்க அத்தான். எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் இப்படியே எங்கு பார்த்தாலும் மறைந்து மறைந்து காதலிப்பது அதற்கு உறுத்தலா இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் எப்பொழுது திருமணம் அத்தான்? கூடிய சீக்கிரம் உண்மையாகவா? விரைவில். அப்படியா? எனக்கு உண்மைதாங்க. என் உயிரே நீதான். அப்படியா? இந்த உலகமே என் மாலாய நினைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். முகத்தை எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. அப்படி அத்தான்? அதோ என்னை பரவசத்தில் ஆட்டுகிறது. பரவசமா? இந்த சில்லறை வீச மெல்லிய காற்றில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி தோணுதுமா? கண்ணே மாலா, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி நீ செய்யும். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா. ஓ பைங்கிளி தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் என்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும். என்னை தாளாட்டு தருணம், சொந்தம் சொந்தம் என்னை சீராட்ட வரணும். சொந்தம் பந்தம் என்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும். பொன்னி பொன்னி மதியில் நீராட்ட வரணும். என்னை என்னை என்றும் நீ ஆள வரணும். மனதை தாளாத மந்திர மாயத்தை கொண்டு தாளாக தந்துவிடு. என் மனதை தீயாக்கும் மந்திர மாயத்தை கொண்டு தாளாக தந்துவிடு. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா. ஓ பைங்கிளி, தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் முகம் பொன்னான மலரே, உங்கள் உங்கள் தாளாட்டும் நிலவே. மஞ்சள் மஞ்சள் முகம் பொன்னான மலரே, உங்கள் உங்கள் கண்ணில் தாளாட்டும் நிலவே. கண்ணில் கண்ணில் என்னை சீராட்டும் நிலவே. என்னை என்னை என்றும் நீ ஆளும் மலரே. அதற்கு சொல்லாத கட்டிய காலையை கட்டியான கட்டி வச்ச சுந்தரியே. இக்கரையும் இக்கரையும் கடந்த தண்ணீரை கட்டியான கட்டி வச்ச சுந்தரியே. என்னில் நீ அடி உன்னில் நானடி, என்னில் நீ அடி உன்னில் நானடி. ஓ பைங்கிளி, தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஆஹா மாலா, உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். என் மனசு முழுவதும் நீதான் இருக்க. அத்தான். காதை வச்சு கேளா. உண்மையா
உண்மையாகவா? படாக் படாக் படாக். எல்லாரோட இதயமும் அப்படிதான் கேட்கும். லேப்டாப் லேப்டாப்னு ஏன் இதயம் மட்டும் மாலா மாலா மாலான்னு தான் துடிக்குது. அப்படிதான் கேட்கணும். பார்த்தீர்களா, நீங்கள் ஆடும் பாடும் மனதிற்கு இனிமையாக இருக்கின்றது. ஆனால் நீங்களும் நானும் இப்படி திருமணம் செய்யாமல் இருந்து கொண்டால் நம்முடைய மனசெல்லாம் நம்மை பார்த்து மாலா, நீயோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவள், நானோ ஒரு நாட்டு இளவரசன். உன்னை காதலித்து கை விட்டு விட என்று கலங்குகின்றாயா? எந்த அங்கலையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்பவே கூடாது. மாலா, நீதான் என்னுடைய வாழ்க்கை. நீ இல்லையே இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பே முடிந்து விட்டது. தாயகத்தில் செல்ல வேண்டும். என்னுடைய தாய் தந்தையமும் என்னுடைய அண்ணனிடமும் கூறி முறைப்படி பெண் கேட்டு உன்னை திருமணம் செய்து கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய தாய் தந்தை என் வார்த்தைக்கு மறுப்பே கூற மாட்டாங்க. அப்படியா? ஆமாம். உங்களை விட்டு பிரிவதற்கு மனமே கிடையாது. என்ன செய்வது? கூடிய சீக்கிரத்தில் அரண்மனைக்கு சென்று அது நடக்கும். சீக்கிரம் நடக்கும். எனக்காக வழி மீது விழித்து காத்துள்ள வேண்டும். முறைப்படி பெண் கேட்டு வரேன். எப்படியோ காதலை சந்தித்து விட்டோம். இப்போது தாயகம் செல்ல வேண்டும். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும். அன்பு அண்ணனை காண வேண்டும். என் அன்பு தங்கை முத்தரையை காண வேண்டும். தங்கா முத்தழகி. மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு. மகனே பெருமுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. எனக்கு எப்போதும் இப்படிதான் சந்தோஷமாக மேடம் நீங்க வந்து சரியா எனக்கு தெரியலண்ணா. ஆமா உள்ள வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாது, அப்படியே வர வேண்டியதானா? எத்தனை பேர் அடிக்கிறேன்
எப்போதும் குடிப்பது கும்மாளம் படிப்பு இதே வளர்த்தடா. நாடு என்னானது? நாட்டு மக்கள் என்ன அமைச்சரே, என் நாட்டை பார்த்துக் கொள்ளுதான் நீ இருக்கின்றாய். எனக்கு என்னையா கவலை இருக்கின்றது? அது மட்டுமல்ல, எனக்கு இவளை விட்டால் எனக்கு கவலையே கிடையாது. வெளிநாடு ஆமா, பட்டப்படிப்பு தாயை வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? சித்த வரவேற்பு கொடு. மகிழ்ந்த வரவேற்பு தர வேண்டுமே. எனக்கு அப்படியா? ஒன்னும் வந்திருக்கிறாரு, அவர் சீக்கிரமா பார்த்து அனுப்பி. சரிங்க. நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வந்து சொல்லலாம். சீக்கிரமா வந்து சொல்லலாம். உன்னை விட்டு என்னால் ஒருபோது இருக்கவே முடியாது. அப்படியா? சீக்கிரம் அந்த மேசக்கார அனுப்பிட்டு வந்துரு. சீக்கிரமா வந்துரு சொல்லலாம். நான் பஞ்சில இருக்கிறேன். சீக்கிரம் ஒரு லெமன் பக்காரி சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி மாமா. போயிட்டு வா. நான் போட்டது தமிழ்நாடு. முதல்ல பிள்ளை இருந்தாலும் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அப்படியா? ஆமா. ஏங்க மோசமான மனவன். இது வரையும் அவர் பண்ண தனியா இருக்க நினைச்சிட்டா இன்னொருத்தர் எங்க இருந்து வந்திருக்கானே வெளிநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? அவனை விடக்கூடாது. அவனை ஒரு கை பார்க்க வேண்டும். அவன் படித்தவன் அனைத்து விஷயம் தெளிவா இருப்பான். அதனால அவனை மயக்கி விடுவோம். புறப்படலாமா? நான் பார்க்கிறேன். அப்படியாங்க? அப்படியே நம்பி இதுவரைக்கும் காணவில்லை. இளையவர் வருகிறார். தம்பி, ஆறுயிர் தம்பி, ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி, முத்து வணங்குகிறேன். என வார்த்தைகள் தம்பி, எது மீறி நலமோடு இருக்க வேண்டும்டா. ஆமா, முத்துமணிமா. ஆமா. யாருமா? காவல்கார பையன். அம்பானி அம்பு தங்க. சின்ன வயசுல சட்டு கூட இல்லாம ஓடி 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 அறிய நீதானே? பெல்லா காப்பி நான் எடுத்து கொடுப்பேன். இப்ப தானே தரேன். அன்பு இல்ல அப்பு. தம்பி, வெளிநாடு சென்றால் அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டால் எந்தவித குறையும் கிடையாது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அண்ணா நாங்க சென்ற இடம்னா சிறப்பு. சிறப்புடா, சிறப்பு. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாடுங்க அந்த மாதிரி விளையாடுங்க. யார் அப்பா யார் அப்பா? அதுக்கு நாளைக்கு போறோம். அண்ணா போயிட்டு அப்படியே வந்துட்டியா? நீ அங்க பாக்குற உன் பார்வை அங்க போகுது. பார்த்து பார்த்து பழக்கம். பொட்டே இங்க சொல்லலாமா? யாரா? அண்ணா அயலாடி சென்றேன். ஆ, பட்டப்படிப்பு பயின்றேன். ஆமா. நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பி முத்துதான் முதல் அப்படியா? மிக்க மகிழ்ச்சியடா, மிக்க மகிழ்ச்சி. அந்த வகுப்புல ஒரு ஒருத்தர் தான் போச்சு. 500 பேர்ரா. அண்ணா உங்களை பார்த்து விட்டேன். ஆமா, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்க அண்ணா? தம்பி, தாய் தந்தை தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். என் நாட்டுக்கு மன்னன் நான் தான். அம்மா அதை உட்காந்து படிக்கிற லவ் பண்ணிக்குது. எனது இந்த சத்தியபுரி நாட்டுக்கு மன்னனாகி விட்டீர்களா? என்னடா அண்ணா நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறி இருக்கு. அகத்தமடா, இந்த நாட்டுக்கு மனிதனாக காட்சியை நான் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கொடுத்து வைக்கலையா? சரிபட்டோம். நாட்டுக்கு மன்னனாக காட்சியை செவிடுங்க நான் ஒன்னும் செவிட போடுவேன். சரிபட்டோம். ஆமா அண்ணா, நான் சின்ன சின்ன வயதில் நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? என்ன சிலை? என்ன சிலை? என்ன அழகான சிலை? அந்த ஆப்பிள் முனை பார்த்தாயாடா? அயல்லாம் வெளிநாட்டுலாம் சென்றிருக்கேன். இப்படிப்பட்ட அழகான சிலையை நான் பார்த்ததே கிடையாதுடா. சிலையா? யாரும் எடுத்தாருலங்க. நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்தாங்க. எடுத்து வந்தது தான் நானு. யாரோ பில்லு வாங்கி இப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள சிலைக்கு வெறிய 1050 மதிப்பு அட்வான்ஸ் பண்ணதுன்னாவும் நான் தான். வேற யாரும் சிலை தூக்கி அழகாக்குத சிலை. அந்த சிலை ரொம்ப அழகுடா. செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளி? ரொம்ப கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவங்க பேசணும். நீ உளி இல்லாத ஆள். தம்பி, இந்த சிலை யாத்திரியமா? என் மனைவி கற்சிலையடா, கற்சிலை. என்னது? உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. போங்கண்ணா. என்ன தம்பி? இந்த மேல கோபண்ணா. நீங்கள் மன்னனாக காட்சியை தான் நான் பார்க்க முடியல. உங்களுடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும். தம்பி, நீ அயல்நாடு சென்றிருந்தாயா? திருமண காட்சி
முதல் இரவு காட்சி வரைக்கும் போட்டோ எடுத்து டேய், அங்க போட்டோ எடுப்பாங்க தீனி மாதா திருமண காட்சி தான் போட்டோ எடுப்பாங்க. முதல்ல கூட போட்டோ எடுப்பாங்க. தம்பி நிக்காத உங்களுக்கு தெரியாதுன்னு எடுத்து போன மாசம் ஒக்கா கூட கல்யாணம் போட்டோ எடுத்து அதெல்லாம் பிள்ளைன்னு மறைஞ்சிட்டு அடியா என்ன ஒரு இப்படிப்பட்ட அழகு தேவதை அழகு தேவதைடா. நம்ம குடும்பத்திற்கு வந்தது நம்ம கொடுத்து வைத்த புண்ணியம் என்ன இருந்தாலும் அனைத்தும் என் வேலையடா, என் வேலை. அண்ணியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ஆப்பிள் உதனை பார்த்துதான் மழைக்கு விட்டு அண்ணி என்ன வாழ்த்துக்க. மைத்துனரே ஏய், கை வைக்காத, நோ டச், சொல்லு நோ டச். ஏய், மைத்துனரே நீங்க என்றும் சிறும் சிறப்போடு வாழ வேண்டும். சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு மரியாதை, குடும்பத்தின் குத்து விளக்கடா என் மனைவி. மண்ணியை எத்தனை பேர் இட்டு போய் குத்துறாங்க. மைத்துனரே பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்லனா ஸ்பெஷலா மரண்டா ஐயோ சாப்பிடுறீங்களா? எப்படியா முண்டை ஆரம்பத்துல என்ன கூட முடியுதா அதை நம்பி தானே நான் ஆயிரத்தி நான் ஒரு மென்டல் சின்ன சின்ன வயதுல வீட்டுல இருக்கிறேன். பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். அதான் காலம் முடிச்சாங்க. பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். அதனால செல்லமா உன்னை ஊட்டி வளர்த்துருப்பாங்கடா. அதெல்லாம் தவறா நினைக்கலாமா? அண்ணா, அண்ணி முகத்தை பார்த்ததோ பார்த்து விட்டாய். சின்ன சின்ன வயதில் நம்ம பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்தேனா தெய்வமடா என் மனைவி. பார்க்கும்போது நம்முடைய பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருவோம். என்ன ஒரு பணிய மரியாதை, என்ன ஒரு பணிவு. அவர்தான் அம்மா, என்ன இது? ஒரே சத்தமா இருக்குல்ல? தங்கச்சி அம்மா, மறந்தே போட்டுனேன். நம்முடைய ஒரே தங்கை, நான் பெற்ற தங்கை, முத்தழகி. என்னடா பொம்பளை நோயா இருக்கு என்னுடைய தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதற்கு என் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து அண்ணனுக்கு நெஞ்சு வலித்தான் வந்தது குரல் வலி வந்தது அது என்ன நீ நடந்தது? மைத்துனரே என்ன வார்த்தை ஒரே தெரியும் மைத்துனரே. எப்படி நம்ம வாயால சொல்லுவா வாயால ஈட்ட முடியாது தெய்வத்தின் திருமகளடா என் மனைவி. அது விளக்கமாக சொல்லுங்க. உன் தங்கச்சி என் தங்கச்சி பாடசாலையில முத்தழகி பாடம் படிக்கும் பொழுது பாடசாலை பயில போது அவன் கூட பட்டு புள்ள வாங்கிருக்கான். அவர் சொல்றது அனைத்துமே உண்மைதான் மைத்துனரே. நம்ம முத்தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்து விட்டார். வயிற்ற வீங்க வச்சது வந்துட்டப்பா. ஏன் தங்கச்சி அண்ணி கேட்டாப்பா, அம்மா வயிற்ற வீங்க வச்சது யாருமான்னு கேட்டாப்பா. ஓடி தேவடியா அது மட்டுமா இந்த தேவடியால பார்த்து தேவடியான்னு கேட்டாப்பா. அந்த தேவடியா அது மட்டுமா கேட்டா மைத்துனரே என்ன தாண்டி பேசி எப்படி சொல்லி சொல்லலாமா? இந்த கண்ணகியை சொல்லலாமாடா? கண்ணகியை சொல்லிவிட்டாள். ஐயோ, கண்ணகியின் மறுபிடவையடா என் மனைவி. ஐயோ, அன்னைக்கு அந்த மதுரையை எரிச்சா உன் அண்ணி ஏமாம அந்த கமலா ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்று அவளை செல்லமா வளர்த்தீங்களே. பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாராயோ அண்ணன். உன் அண்ணனை பாத்தியா? 500 ரூபாய்க்கு நடிச்சாருன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளடா, தவறு செய்து விட்டாள். அது மட்டுமா அவன் மீது உனக்குதானா பாசம் அதிகம்? ஆமாண்டா தம்பி, இப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டாலே படுபாவி. உண்மைதானடா நான் தம்பி. வந்த நாட்டில் வெட்டி கூறும் ஒன்று அந்த படுபாவி. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று நான் பாசத்தோடு வளர்த்தினடா. படுபாவி ஒருவன் மீது ஆசைப்பட்டு விட்டு இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாளடா. இந்த மகாலட்சுமி, இந்த பத்தினி தெய்வம், இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா தம்பி. இருப்பதா இறப்பதா ஏசப்பாவை கவலைப்படாதீங்கண்ணா. உடைய அன்பு தம்பி நான் இருக்கும் பொழுது
அவளை நினைத்து கூட பார்க்காதீங்க. ஒரு தங்கை இருந்தால் என்பதை மறந்து விடுங்க. நான் இருக்கிறேன். இந்த குடிமக்கள் போச்சா போச்சா பயிரெல்லாம் போச்சாமா அமைச்சரே, இளவரசர் வந்து விட்டாரா? நல்லபடி இருக்கிறாயா? வெளிநாடு பட்ட படிப்பு வெளிநாட்டுல இருந்து வந்தியே அமைச்சருக்கு எதனா புல்லு ஆப்பு எதனா வாங்கி வந்துக்கிறியா? அவருக்கு தான் அதெல்லாம் அமைச்சு சாப்பிட மாட்டாரு. அவருக்கு மது மாது மாமிசம் எதுவுமே பிடிக்காது. ஆமாங்க சுத்த சைவம் நாங்க. ஆமாங்க நம்ம 2 பேரும் தான். அமைச்சரே, என் தம்பியை பார்த்து வச்சிருக்கலாம். நம்ம செல்ல வேண்டும். கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட வேண்டும். புறப்படி போகலாம். புறப்படலாமா? குடிமக்கள் ஒரு நேரத்தில் என்னிடத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள். இப்போது புறப்படலாம். தாமதம் ஆகிவிட்டது. விலங்குகளை வேட்டையாட சத்து வெற்றியோடு பாருங்க. புறப்படுங்க. நீ போக கூடாது. நானும் சின்ன சிறியவன். இப்போதான் அயலாட்டு வந்திருக்கிறேன். கானக சென்று கொடிய மிருகம் வேட்டையாடி உடனே நாடு வேண்டாமடா, வேண்டாமடா. நீ அயல் நாடு சென்றிருக்கிறாய். பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் உன் உடல் அயற்சியாக இருக்கும். நீ ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். நானும் அமைச்சரும் புறப்படுகிறோம். அரமனை ஓய்வெடுத்துக்கொள். சாப்பிடு. எனக்கு அது மட்டும் கிடைக்காதுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன். நானும் வாழவே மாட்டேன். சரிண்ணே, தப்பி எதுக்கு இருந்தாலும் பண்ணலாம் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வந்துடுங்க. உனக்கு வர சொல்ல முயல் குட்டி பிடிச்சு வர மான் குட்டி சின்ன வயதுல பார்த்தவன் இல்லையா?